நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆமேன். இயேசு கிறிஸ்து சமாரியா கலிலேயா நாட்டின் வழியாக கடந்து செல்லும் வழியில் 10 குஷ்டரோகிகள் சுகம் வேண்டி இயேசுவிடம் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு நேரடியாக உடனடியாக சுகம் தராமல் மறைமுகமாக அவரவர் விசுவாசத்திற்கு பரீட்சையும் வைக்கிறார். 10 குஷ்டரோகிகளிடம் இயேசு சொன்னது, ஆசாரியனுக்கு போய் காண்பி என்று இயேசு சொன்னபோது இந்த 10 குஷ்டரோகிகளுக்கும் சுகம் கிடைக்கவே இல்லை. ஆனால் அவரவர் விசுவாசத்தின்படியே போகும் வழியிலே 10 பேர்களுக்கும் சுகமும் கிடைத்து விட்டது. இங்கே சுகம் பெற்ற 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் மட்டுமே திரும்பி வந்து இயேசுவிடம் வந்து, நீர் தந்த சுகத்திற்கு நன்றி என்று செலுத்துகிறார். இந்த ஒருவன் யார் என்றால் புற ஜாதியாரான ஒரு சமாரியன். மற்ற 9 பேரும் யூதர்கள். நம் தேவன் நன்றியை எதிர்பார்க்கவில்லை, ஆனாலும் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்கள். தேவன் செய்த அற்புத அதிசய சுகத்தை நன்றி சொல்ல தேவனுக்கு மறந்துவிட்டார்களே. ஓய்வு நாள் என்பது எதற்கு? இந்த ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. கடந்த 6 நாட்கள் தேவன் செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள் மற்றும் தோல்விகள், இழப்புகள் அனைத்திற்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதாவது நன்மை, தீமை, கஷ்டம், நஷ்டம் அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி பலி செலுத்த வேண்டும். பரிசேயனும் நன்றி செலுத்துகிறான், ஆயக்காரனும் நன்றி பலி செலுத்துகிறான். இந்த பரிசேயனின் நன்றி பலியை தேவன் விரும்பவில்லை என்றால், அவன் நன்றி பலி என்பது தன்னை தாழ்த்தி பெருமையை எடுத்து எறிந்துவிட்டு நமது சிருஷ்டிகரிடம் வந்து செலுத்தும் பலியை மட்டுமே தேவன் ஏற்கிறார். 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதாம். நாம் வசிக்கின்ற இந்த பூமி கர்த்தருடையது. அதாவது இது கடவுளுடைய ப்ராப்பர்ட்டி. மீதுதான் நாம் ஜீவிக்கின்றோம். உட்கார்ந்து ஓடி ஆடி விளையாடி கார் ஓட்டி மகிழ்கிறோம். இப்பூமியை அனுபவித்து வருகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் அந்த புறஜாதியாரான சமாரியனைப் போல, அந்த ஒரு குஷ்டரோகி போல தேவனை மறக்காமல் நன்றி செலுத்துவோமாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.